9 நிமிஷம் ஃபியூ செகண்ட்ஸ் லைக் அந்த டைம் தான் அவர் தன்னை பார்க்க காத்துட்டு இருக்கிற மக்கள் கிட்ட வந்து ஒரு 9 நிமிஷம் மட்டும் பேசுறதுன்றது சரியான ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லைங்க, எந்த ப்ரிப்பேர் ஆகலையான்ற ஒரு கேள்வி இல்லைங்க. எந்த விஷயத்தை பேச வேண்டுமோ அந்த விஷயத்தை அவர் பேசுறாருங்க. இப்போ பாண்டிச்சேரியில மக்களிடம் ரேஷன் கார்டு இருக்கு, ரேஷன் கடை இல்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. தலைவர் பேசிய பிறகுதான் எனக்கு தெரியும். நிரந்தர ஒரு ரேஷன் கடை பாண்டிச்சேரியில இல்ல. ரேஷன் கடை எல்லாம் இருக்குன்றது அதுக்கப்புறம் மறுபடியும் கருத்து கிடையாதுங்க. அது நீங்க மக்கள்கிட்ட கருத்து கேட்டீங்க. அதாவது ப்ராப்பராக அவர்களுக்கு போய் சேர்றதுல பிரச்சனை இருக்கு. நிரந்தரமான ரேஷன் கடை இருக்கு. நிரந்தரமான ரேஷன் கடை அங்க கிடையாது. அரசு பள்ளிக்கூடங்கள்ல இருக்கும், ஒரு தனியார் இடத்துல இருக்கும். அந்த தனியார் இடத்துக்கு வாடகை கொடுக்காம இருப்பாங்க. அப்ப அந்த தனியார் இடத்துடைய ஓனர் என்ன பண்ணுவாங்க? கடையை இழுத்து மூடிடுவாங்க. இது போன்ற பிரச்சனைகள் அங்க இருக்கு. அப்போ நிரந்தரமான ரேஷன் கடைகள் வேண்டும் என்று எங்க தலைவர் கோரிக்கை வச்சிருக்காரு. தலைவர் பேசிய பிறகுதான் அது ஒரு தேசிய செய்தியாக மாறியது. பாண்டிச்சேரியில நிரந்தரமான ஒரு ரேஷன் கடையே இல்லையா அப்படின்ற ஒரு சூழலை எல்லோரும் உணர ஆரம்பித்தோம். அது பேசிய பிறகுதான் இன்று முதலமைச்சர் அவர்கள் வந்து பொங்கல் தொகுப்பாக நாங்கள் அரிசி மற்ற பொருட்களை நாங்க தரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ரேஷன் கடைனா அரிசி கொடுப்பாங்க, பருப்பு கொடுப்பாங்க, சக்கரை கொடுப்பாங்க, நிறைய பொருட்கள் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா பாண்டிச்சேரியில அரிசி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறை கொடுக்கிறது. அது வந்து அவங்க போன் பண்ணி கூப்பிடுற இடத்துக்கு மக்கள் போய் வாங்கணும். மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ரேஷன் கடை கிடையாது. இப்ப நான் ஒரு பகுதியில் இருக்கிறேன்னா என் பகுதியில் ரேஷன் கடை இருக்கும். இப்ப நீங்க ஒரு பகுதியில் இருக்கிறீங்கன்னா உங்க பகுதியில் ஒரு ரேஷன் கடை இருக்கும். ஆனா பாண்டிச்சேரியில அப்படி கிடையாது. ரேஷன் கடை எங்க இருக்குமோ ஒரு தற்காலிகமான ஒரு ரேஷன் கடையை உருவாக்கி வச்சிருவாங்க. அங்க வந்து போன் பண்ணி மக்களை வர வைப்பாங்க. இங்க வாங்க, இங்க வந்துட்டு நீங்க அரிசியை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை தலைவர் எதிர்த்தார். அதை கண்டித்து ஒரு நிரந்தரமான ரேஷன் கடையை நீங்க உருவாக்குங்க அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லுகின்ற பொழுது அந்த செய்தி வந்து ஒரு தேசிய செய்தியாக மாறியது. மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறியது. தொடர்ந்து அங்கு மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லக்கூடிய காரைக்கால் மீனவர்கள் தாக்கப்படுறாங்க. இதற்கு ஒன்றிய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு எங்க தலைவர் பேசினார். எப்படி தமிழ்நாட்டை வந்து ஒன்றிய அரசு வந்து சிதைக்கிறதோ, ஒன்றிய அரசு முடைக்கிறதோ, அதே போன்று பாண்டிச்சேரியையும் ஒன்றிய அரசு வந்து முடக்குது.